நான் தான் முப்பாத்தா. எங்க காலனில குஷ்பக்கான ஒரு அக்கா இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த அக்கா வெயிட்டை குறைக்க என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை தான் வீடியோவா பார்க்க போறோம் ஜாலியா. ஓகேவா? வாங்க வாங்க, குஷ்பக்கா வீட்ல என்ன கூத்து நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வெயிட் கம்மி பண்றதுக்கு என்னென்னமோ வீடியோ சொல்லி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு வீடியோவை பார்ப்போம். வெயிட்டை கம்மி பண்ணணும்னா முதல்ல ஒயிட் கலர் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ரைஸ் அவாய்ட் பண்ணணும், சர்க்கரையை அவாய்ட் பண்ணணும், மைதா மாவை அவாய்ட் பண்ணணும். வெள்ளை கலர் எல்லாம் அவாய்ட் பண்ணணுமா? சோறு திங்க கூடாதான், சக்கரை போட்டு காபி குடிக்க கூடாதான், புரோட்டா சப்பாத்தியும் திங்க கூடாதான். அப்புறம் எனக்கு தான் தின்னு உயிர் வாழ்றது. இந்த வீடியோல சொல்றது கேட்டோம்னா சரிப்பட்டு வராது. வேற வீடியோ பார்க்கலாம். அந்த இந்த யூடியூப் சேனல் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல சாப்பிட்றத கம்மி பண்ணணும். இது தெரியாது பாரு. இதுக்கு தான் வீடியோ பக்கம் உட்காந்தனா. அதுக்கப்புறம் சாப்பாடோட அளவை கம்மி பண்ணணும். ஏமா ரெண்டு ஒன்று தான் அடுத்த மாட்டுக்கு வாமா. சாப்பாடை 3 வேளைக்கே மொத்தமா கொட்டிக்காம கொஞ்சம் கொஞ்சமா 5 வேளை 6 வேளைன்னு சாப்பிடணும். இவன் என்னடானா முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் 3 வேளையும் ஒன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் 6 வேளை சாப்பிட சொல்றா. இது சரியான லூஸ் சேனலா இருக்கும் போல. வேற சேனலை பாப்போம். முதல்ல வெயிட்டை குறைக்கணும்னா கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கூடாது. கார்போஹைட்ரேட்னா என்னென்ன? ரைஸு, சாப்பாடை எடுத்துக்கவே கூடாது. என்ன வெயிட்டை குறைக்க வேற எதுவுமே தெரியாதா? சாப்பாடு எடுத்துக்காதீங்க சாப்பாடு எடுத்துக்காதீங்கன்னு சொன்னா என்னடா பண்றது? அதுக்கப்புறம் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்காதீங்க. 3 நேரம் பழமா சாப்பிடுங்க. வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். 3 நேரம் பழமா திங்கிறதுக்கு நான் எங்க ஓடுது? சரி, மாத்தி மாத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டயட் பிளான் என்னன்னு பாப்போம். வணக்கம், நல்ல டயட் பிளான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லு சொல்லு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். காலையில எந்திரிச்சதும் 5 மணிக்கெல்லாம் சுட 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 பால் டீன்னு குடிக்கிறத நிறுத்துங்க. அப்புறம் வெதுவெதுப்பா சுடு தண்ணி வச்சு அதுல தேனை கலக்கி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 1 டம்ளர் குடிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடல் எடை குறையும். இல்லையே, அந்த சேனல்ல எலுமிச்சம்பழம் வெறும் வயித்துல சாப்பிட்டோம்னா அசிடிட்டி வரும்னு சொன்னாங்களே. வெயிட் குறைக்கிறேங்கிற பேர்ல சுடு தண்ணியில லெமனை போட்டு குடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். அதை யாரும் செய்யாதீங்க. என்னடா ஒருத்தர் லெமனை போட்டு குடிங்கிறான், ஒருத்தர் லெமனை போட்டு குடிக்காதேங்கிறான். சரி, 2 சேனலுமே வேண்டாம், வேற சேனலை பார்ப்போம். காலையில முடிஞ்ச வரைக்கும் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா வேக வச்ச தானியங்களை சாப்பிடுங்க. ஹை புரோட்டீன் கிடைக்கும். சரி, வேற சேனலை பார்க்கலாம். டயட்ல இருக்கேன்னு சொல்லி முட்டை முட்டை முட்டைன்னு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு நோய் பரவிட்டு இருக்கு. அதனால யாரும் முட்டையை சாப்பிடாதீங்க. ஏக்கா, என்ன மனசு வீட்டுக்குள்ள வரது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏன் கேக்குற முப்பாத்தா? இந்த யூடியூப் சேனல்ல சரி வெயிட் குறைக்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னடானா ஒருத்தன் இதை தின்னுங்கிறான், ஒருத்தன் அதை திங்காதேங்கிறான், ஒருத்தன் அதை தின்னாத நல்லா இருக்குங்கிறான், ஒருத்தன் தின்னா வாந்தி வருங்கிறான். இப்படியே சொல்லி 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 காலையில இருந்து ஒரு 100 வீடியோ பார்த்துட்டேன் முப்பாத்தா. ஆனா உருப்படியான தகவல் எதுவுமே கிடைக்கல. ஏக்கா, இப்படியே யூடியூப் பார்த்துட்டு இருந்தா வெயிட் எப்படி குறையும்? ஆமாடி முப்பாத்தா, நீ கரெக்டா தான் கேக்குற. இப்படியே காலையில இருந்து உட்கார்ந்துட்டேன்டி, மணி வேற 12 ஆச்சு. வயிறு வேற வியாங்குது. சரி, போய் சாப்பிடலாம்னு பார்த்தோம்னா குண்டாயிட்டனேன்னு கவலையா இருக்குது. சரி, இப்ப வெயிட் குறைக்க வேற உருப்படியான வீடியோ பாத்தியா? அது ஏன்டி கேக்குற? எக்ஸசைஸ் பண்ணலான்னு ஜிம்முக்கு போனனா அவங்க நிறைய வெயிட்ல இருக்கீங்க, சாப்பாட்டை கண்ட்ரோலா வச்சுட்டு வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களால எக்ஸசைஸே பண்ண முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வீட்டுக்கு வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி நல்ல டயட் பிளானை பார்க்கலான்னு பார்த்தோம்னா ஒருத்த முட்டை சாப்பிடுங்கிறான், ஒருத்த முட்டை சாப்பிடாதேங்கிறான், ஒருத்த காலையில சோறு திங்காதேங்கிறான், ஒருத்த சோறு தின்னுங்கிறான். எதை கேட்கறதுனே தெரியலடி. சரி, இதெல்லாம் விட்டுட்டு ஃபாஸ்டிங் இருந்தா வெயிட் குறைஞ்சிரும்னு ஒருத்த சொன்னான். அது என்ன ஃபாஸ்டிங்னு பார்த்தோம்னா சோறே சாப்பிடக்கூடாதான், காப்பியே குடிக்க கூடாதான், அப்படியே சிக்கன் மட்டனுமா சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கணுமா. ஏக்கா, இதெல்லாம் நீ நம்புற? எல்லாரும் வெயிட் கம்மி பண்ணிருக்காங்களேடி, அதனாலதான் நானும் அப்படியெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்து நேரம் தாண்டி போச்சு. ஏக்கா, ஃபர்ஸ்ட் எந்த டவுட் வந்தாலும் யூடியூப் சேனலுக்கு போகாதீங்கக்கா. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்றாங்க. இன்னும் சில டாக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. எல்லா டாக்டரும் ஒரே கருத்தை சொல்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லா டாக்டருமே வேற வேற மாதிரி சொல்றாங்க. அதனால நீ பெஸ்ட் நியூட்ரிஷன் டாக்டர் கிட்ட போய் உன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட் பிளானை வாங்கிட்டு வந்துட்டு டயட்ல இரு. இதுதான் சரியான உடம்பு குறைக்கிறதுக்கான முறை. இதெல்லாம் விட்டுட்டு யூடியூப் சேனல்ல சொல்றாங்கன்னு ஒவ்வொரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணாதீங்க மக்களே. முக்கியமா இதெல்லாம் உங்களுக்கு தான். யூடியூப் சேனல்ல 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க. அந்த 1000 கருத்து உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அதனால
முதல்ல நீங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல நியூட்ரிஷன் டாக்டரா பார்த்துட்டு அவங்க கிட்ட டயட் சார்ட்டை வாங்கிக்கோங்க. அந்த டயட் பிளானை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க உடம்பு குறையும். அதெல்லாம் விட்டுட்டு யார் யாரோ சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க உடம்பையும் கெடுத்துக்காதீங்க, உங்க நேரத்தையும் வீணாக்காதீங்க. அப்புறம் யூடியூப்ல வர்ற எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்றீங்க. அப்படியே ட்ரை பண்ணி உடம்பு குறையலன்னு ஃபீல் பண்றீங்க. அதுக்கப்புறம் கை இழுத்துக்குச்சு கால் இழுத்துக்குச்சுன்னு ஃபீல் பண்றீங்க. ஆமாடி முப்பாத்தா, நிறைய டைம் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி கை கால் 2 நாள் சுளுக்கி போயெல்லாம் இருந்துக்கிறேன். கேட்டிங்களா? குஷ்பகா மட்டும் கிடையாது, இதுல எனக்கும் நிறைய அனுபவம் இருக்கு. நல்ல ஜிம் ட்ரைனரா பார்த்து அவங்க கிட்ட கோச்சிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட வெயிட் கம்மியாகும். கரெக்டான டயட் பிளானு, கரெக்டான எக்ஸசைஸு, கரெக்டான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா 3 மாசத்துல ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உங்களோட வெயிட்டை நீங்கள் குறைக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே சாப்பிட்டு கூட நம்ம வெயிட்டை குறைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு உடல் உழைப்புகள் தேவை. சரியா சொன்னவங்க பார்த்தா, வா முதல்ல ஒரு நல்ல நியூட்ரிஷன் டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். ஆமாக்கா, அதுக்கு தான் வந்தனே. குமாரன்ட்ட காசு வாங்கிட்டு வாங்க, நல்ல நியூட்ரிஷன் டாக்டரை பார்த்துட்டு ஒரு நல்ல டயட் பிளானை வாங்கிட்டு அந்த டயட் பிளானுக்கு என்னென்னலாம் வாங்கணுமோ வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். சரி சரி, வாடி போகலாம்.